வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம சேனல்ல சரத்குமார், சித்தார்த், தேவயானி, மீதா ரகுநாத் நடிப்புல ஸ்ரீ கணேஷ் இயக்கத்துல தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்க 3 பிஹெச்கே படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, சென்னையில வாடகை வீட்ல வசிச்சுட்டு வராங்க சரத்குமார், தேவயானி. இவங்களுக்கு மகன் சித்தார்த், மகள் மீதா. இவங்க ஒவ்வொரு வாடகை வீட்லயுமே பல அவமானங்களையும், கஷ்டங்களையும் சந்திச்சுட்டே வராங்க. சரத்குமாருக்கு சின்ன வயசுல இருந்தே அவர் ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறது கனவாவும், வைராக்கியமாவுமே இருக்கு. இப்போ பிள்ளைகளா வளர்ந்ததுக்கு அப்புறமும் வந்துட்டு இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. அதாவது 3 பிஹெச்கே கொண்ட ஒரு பிளாட்ட வாங்கணும். இல்லன்னா ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கனவா இருக்கு. அதுக்காக இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளான் போடும்போது அதில ஏகப்பட்ட சிக்கல்கள் வருது. தேவையில்லாத செலவுகளும் வருது. கடைசியா இவங்க பிளான் சக்சஸ் ஆச்சா? அவங்களோட வீடு வாங்கணுங்கிற கனவு பலிச்சதா? அதுக்கு இடையில நடக்கிற நடுத்தர குடும்பங்களோட சிக்கல்கள் என்ன? நடைமுறைகள் என்ன? அவங்களோட வாழ்வியல் முறைகள்லாம் என்ன? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதைக்களமே. சரத்குமார் கிட்டத்தட்ட ஐயா படத்துக்கு அப்புறம் ஒரு அழுத்தமான, சாந்தமான நடிப்ப இந்த படத்துல தான் குடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா, ரீசென்ட்டா பார்த்த படங்கள் எல்லாமே போலீஸா நடிச்சிருப்பாரு. இல்லன்னா ஒரு மாரி ரகடான கேரக்டர்லயே நடிச்சிருப்பாரு. ஆனா இந்த படத்துல அதுக்கு ஆப்போசிட்டா படம் முழுக்கவே ஒரு சாந்தமான அப்பாவா, ஒரு நடுத்தர குடும்ப தலைவர் எப்படி இருப்பாரோ, அந்த கேரக்டர்ல அப்படியே வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா, சித்தார்த் மார்க் கம்மியா வாங்கிட்டு வரும்போதா இருக்கட்டும், அவர் காலேஜ்ல சேர்க்கிறதுக்கா இருக்கட்டும், ஒவ்வொரு தடவையும் பணம் சேர்க்கும்போதா இருக்கட்டும், அது தோல்வியில முடியும்போதா இருக்கட்டும், அவரு சொல்ற ஒரு வார்த்தை, "கொஞ்சம் பொறுத்துக்கங்க, கொஞ்சம் பொறுத்துக்கங்கிற" வார்த்தை வந்து ஒவ்வொரு நடுத்தர குடும்ப தலைவனுமே சொல்லக்கூடிய வார்த்தை. அத படம் முழுக்கவே அவரு கன்வே பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். சித்தார்த்து பல இளைஞர்களோட பிம்பமா தான் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. ஏன்னா, ஒரு ஸ்கூல் பையனாவும் சரி, காலேஜ் பையனாவும் சரி, அதுக்கப்புறம் ஒரு குடும்பத்த தாங்கக்கூடிய மூத்த மகனா இருக்கட்டும், ஒரு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு சொந்த வீடு வாங்கணுங்கிற பொறுப்பா இருக்கட்டும், அந்த கேரக்டர்ல மனுஷன் அப்படியே வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா, ஒரு வாழ்க்கையில நம்ம படம் அடுத்த ஸ்டெப் வைக்கும்போது, நமக்கு வந்து ஒரு தோல்வி வர மாரி இருக்கும். அந்த தோல்விய தாங்கிக்கிற மனப்பக்குவம் கிட்டத்தட்ட ஒரு மிடில் கிளாஸ் பீப்பிள்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அத இவரு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஆக்டிவா காட்டியிருக்காருன்னே சொல்லலாம். மீதா ரகுநாத் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் அவங்களுக்கு தான் சொல்லணும். ஏன்னா, இந்த படத்துல படம் முழுக்கவே பாசிட்டிவா வர்ற கேரக்டர், பாசிட்டிவ் எனர்ஜி குடுக்குற கேரக்டர் அப்டின்னா, அது மீதா ரகுநாத்தோட கேரக்டர் தான். அவங்க அடிக்கிற ஒவ்வொரு ஒன் லைனருமே செம்மையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுவும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் இருக்கும். அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டு வீட்ல உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு ஒரு சேர்ல உட்காந்துட்டு அவங்க குடுக்குற அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு, இவங்க ஒரு செம்ம நடிகை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுதுன்னே சொல்லலாம். தமிழ் சினிமா இவங்கள இன்னமும் பல படங்கள்ல பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா நல்லதுன்னே சொல்லலாம். தேவயானி கேரக்டர் இன்னும் கொஞ்சம் அழுத்தமா எழுதியிருக்கலாமோ, அவங்களுக்கான சீன்ஸ இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் குடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாரி தான் தோணுச்சு. சைத்ரா அன்எக்ஸ்பெக்டட் கேரக்டர் தான் இந்த படத்துல. ஏன்னா, அவங்களோட ரோல் வந்து ஒரு கீ பாயிண்ட் மாரி ரொம்ப அழகா இருந்ததுன்னே சொல்லலாம். பேக்கிரவுண்ட் மியூசிக்கும் அதில வர கனவெல்லாம் பாட்டுமே ரொம்ப அழகா இருந்ததுன்னே சொல்லலாம். திரைக்கதை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்ச மாரி தான் இருந்தது. ஏன்னா, ஒரு நடுத்தர குடும்பத்தில ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க எப்படிலாம் பணம் சேர்ப்பாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை என்ன இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாவே ஈஸியா நம்மனால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. செகண்ட் ஹாஃப்ல அது கொஞ்சம் தடுமாறுற மாரி தான் தெரிஞ்சது. ஏன்னா, அந்த கதைய விட்டு இவங்க கொஞ்சம் வேற ட்ராக் போனது வந்து ஒரு சிலருக்கு ரசிக்க முடியாத மாரி இருக்கும். ஆனா, அந்த காட்சிகளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நடுத்தர குடும்பத்தில இருக்கவன் எப்படிலாம் கஷ்டப்படுவான், அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் காட்டியிருக்கும். அத தாண்டி இன்னைக்கு ஒரு வசதி பார்த்து நம்ம ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, அந்த வாழ்க்கை எப்படி முடியுது அப்படிங்கிறது ரீசென்ட்டா ரியலா நடந்த ஒரு சம்பவம் இருக்கும். அதே மாரி ஒரு சம்பவம் இந்த படத்திலயுமே இருக்கும். அதே மாரி வசனங்கள் வந்து ஒண்ணுமே நம்மள ஒரு மாதிரி உழுக்குற மாரி தான் இருக்கும். அதாவது இந்த படத்துல நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்னா, அந்த வசனங்கள் எல்லாமே நம்ம பார்த்து நமக்கே எழுதுன மாரி தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல குறிப்பா சித்தார்த் பேசுற வசனங்கள் வந்து என்ன நான் பார்க்குற மாரியே இருந்ததுன்னே சொல்லலாம். குறிப்பா வாடகை வீட்ல இருக்கவங்களுக்கு இந்த படம் ஈஸியா கனெக்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா, இப்ப நம்ம ஒரு வாடகை வீட்ல இருக்கோம் அப்டின்னா, அங்க வந்துட்டு எவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்கன்னு தெரியும். ஆணி அடிக்கக்கூடாது, பெயிண்ட் போகக்கூடாது, அத சுரண்டக்கூடாது, இது தேய்க்கக்கூடாது. நீங்க வண்டி இங்க தான் நிப்பாட்டணும், அத பண்ணணும், இத பண்ணணுங்கிற மாரி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அத நம்ம எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றோம் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். அவங்களுக்கு இந்த படத்துல இருக்க சிரமங்கள் ஈஸியா கனெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு சொந்த வீட்டுக்கு ஏங்குறவங்களா இருக்கட்டும், அல்லது இதுக்கு முன்னாடி ஏங்கி வாங்குனவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த படம் ஈஸியா நல்லாவே கனெக்ட் ஆகும்னே சொல்லலாம். படத்துல குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுகா நகர்ற ஸ்க்ரீன் பிளே தான். அத இவங்க இன்னும் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா லைட்டா ஒரு காமெடி இல்ல அந்த குடும்பம் ஜாலியா இருக்க மாரி சில சீன்ஸ்லாம் வச்சிருந்தாங்க அப்டின்னா, அந்த போர்னஸ் தெரிஞ்சிருக்காது. அந்த போர்னஸ் தெரியாம இருக்கப்போ, ஸ்க்ரீன் பிளே ஸ்லோவா போறது தெரியாம இருந்திருக்கும். அதுக்கு இவங்க படத்தோட லென்த்த கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்க அப்டின்னா, நல்லா இருந்திருக்கும். அதே மாரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த எதார்த்தம் வந்து செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா, செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த எதார்த்தம் தான் நம்மள ஈஸியா கனெக்ட் பண்ண வச்சது. ஆனா, செகண்ட் ஹாஃப்ல சினிமாத்தனம் ஒட்டிக்கிட்டதுனால, நம்மனால லைட்டா கொஞ்சம் படத்துல விட்டு வெளிய வர மாரி தான் இருந்தது. ஆனா, அதுவுமே கடைசியா அவங்க வீடு வாங்கி அந்த கதவ தொறந்து சரத்குமார் அண்ட் அந்த ஃபேமிலி உள்ள போறப்போ, நமக்கு ஒரு மனசுக்கு திருப்தியான மாரி, அந்த குறையெல்லாம் எதுவுமே தெரியாத மாரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. இந்த கதைய உங்கனால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு அப்டின்னா, இது உங்களுக்கான படம். இது உங்களோட வாழ்வியல்னே சொல்லலாம்.
படம் இது உங்கள கண்டிப்பா ஏமாத்தாதுன்னு தான் சொல்றேன். ஏன்னா, இது நடுத்தர மக்கள் அவங்க வாழ்வியல பார்க்குற மாரி ஒரு சம்பவம் தான். எனக்கு பல இடங்கள்ல இந்த படத்துல இருக்க சீன்ஸ் வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதனால எனக்கு படம் ஓகேவா இருந்தது. அந்த ஸ்லோனஸ்லாம் தாண்டி எனக்கு படம் ஓகேவா இருந்தது. மத்தவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு டீசென்ட் வாட்ச்சா இருக்கும். தியேட்டர்ல பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா பாருங்க. அடுத்த ஒரு விமர்சனத்தில் சந்திப்போம் மகளே. நன்றி.